தென்சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் காவேரி பள்ளியில் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். இந்த தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் இதில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கு எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது? என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா இன்று தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க இருக்கிறது. குறிப்பாக சரியா காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில நாம் தென்சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கோம். குறிப்பாக விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட காவேரி பள்ளியில் இருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாகும். இந்த தொகுதியில மொத்தம் 20,23,133 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகும். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை மொத்தமாக இங்கு 1922 வாக்குச்சாவடி மையங்கள் இங்கு இருக்கிறது. இந்த நிலையில இந்த வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய பூத்ல மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. முகவர்கள் முன்னிலையில இங்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னா என்னன்னா, அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேற ஏதேனும் வாக்குகள் அதில் பதிவாயிருக்கிறதா அப்படிங்கிறத கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் இங்கு மாதிரி வாக்குப்பதிவாக வைத்து காட்டப்படும். அந்த வகையில் கட்சிகளுடைய முகவர்கள் முன்னிலையில் இங்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சரியாக 7 மணிக்கு இங்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த குறிப்பிட்ட தொகுதியில தான் தென்சென்னை பாஜக வேட்பாளர் கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் உள்ளிட்டோருக்கெல்லாம் இங்கு வாக்குகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்குள் வந்தோன்னே போலிங் ஆபீசர் 1 சொல்லக்கூடிய P1 இங்க வேட்பாளர், அதாவது வாக்காளர் தன்னுடைய வரிசை எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து சரி பார்த்ததற்கு பின்பு இங்க கையில அவங்களுக்கு மை வைக்கப்படும். அதற்கு பிறகு அவர் வாக்கு செலுத்துவதற்காக உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. தற்போது இங்க மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறதுனால முகவர்கள் முன்னிலையில இங்க வாக்குப்பதிவு தொடங்கிருச்சா, அதாவது அதுல அந்த இயந்திரத்தில் வாக்கில் ஏதேனும் இருக்கா அப்படிங்கறத உறுதி செய்வதற்காக மாதிரி வாக்குப்பதிவு கட்சிகளுக்கு முன்னாடி பண்றாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய பிரசிடிங் ஆபீசர் முன்னிலையில வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு 20 வாக்குகள் வரை செலுத்தி அது உள்ளபடி பதிவாகி இருக்கிறதா, விவிபேட்ல பதிவாகி இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அதுல சரியாக பார்த்ததுக்கு பின்பு மீண்டும் இந்த இயந்திரம் ரிசெட் செய்யப்படும். அதாவது ரிசெட் செஞ்சதுக்கு பிறகு சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். சிவரஞ்சனி, தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட விருகம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். அடுத்த